ஹாய் ஹலோ வணக்கம். தொடர் பயணம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாக்குறீங்களா? பாத்தீங்களா, கையில என்னமோ சிவப்பா இருக்க மாதிரி தானே இருக்கு. இதுதான் வந்து கோவப்பழம். நீங்க சமையல்லாம் யூஸ் பண்ணுவீங்க இல்லைங்களா, அந்த கோவப்பழம் இதுதான். இது பாத்தீங்கன்னா சமையலுக்கு யூஸ் பண்றது, விவசாய கிட்ட இருந்து வாங்கி யூஸ் பண்றது ஒண்ணு. ஆனா இது டைரக்டா இந்த மாதிரி கொல்லையில காட்டுல டைரக்டா வந்து எந்த ஒரு ரசாயன உரமும் இல்லாத ஒரு அப்படியே ஹெல்தியான ஒண்ணு. இதுல இருக்கிற மருத்துவ குணம் கேளுங்களேன். நானே அந்த அளவுக்கு இருக்குன்னு எதிர்பார்க்கல. நம்ம உடம்புல இருக்க சர்க்கரையோட அளவை குறைக்குது, சிவப்பணு ரத்தத்தை அதிகமாக உற்பத்தி பண்ணுது. அது மட்டும் இல்லாத ரத்த சோகையை சரி பண்ணுதுங்க. இது மட்டும் இல்லாத நம்ம குடல் பிரச்சனை எல்லாத்தையுமே சரி சின்ன பழம் தானே இது, கிட்டத்தட்ட தோல் நோய் எல்லா நோய்க்கும் ஒரு குணமா ஒரு அந்த அளவுக்கு மருந்தா இருக்குது இந்த பழம். இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா முகம் வந்து ஷைனிங்கா வர்றது, அந்த புள்ளி புள்ளி இதெல்லாம் இல்லாத ஷைனிங்கா வரும்னு கூட சொல்லியிருக்காங்க. இப்ப பாருங்களேன், இன்னும் நிறைய இங்க பாருங்க எத்தனை பழம் இருக்கு. அப்படியே செடியிலே ஃப்ரெஷ்ஷா, எந்த ஒரு உரமும் இல்ல, ரசாயன உரமும் இல்லாத ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. இதெல்லாம் சாப்பிட்றதால தான் அணில் அழகா இருக்குன்னு நினைக்கிறேன். அணில் மாதிரியே நம்மளும் அழகா ஆயிடலாம் இதே சாப்பிட்டு. பாத்தீங்கன்னா 2 இருக்கு. இங்க 1 இருக்கு. இது வந்து ஃபுல்லா பழுத்துருச்சு. இது இப்பதான் பழுக்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் செங்காயின்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்டேஜ். இதை சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த பழத்தை சாப்பிட்டு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இது எந்த ஒரு ரசாயன உரமும் இல்லை, இயற்கையாவே பழுத்த ஒரு பழம் தான். மேல கொஞ்சம் டஸ்ட் மட்டும் இருக்கு, துடைச்சிக்கோ. எந்த அளவுக்கு அழகா இருக்கு பாருங்க. கலர் அப்பா சூப்பரா இருக்காங்க, செம்மையா இருக்கு பாருங்களேன். நம்ம கடையில வாங்கினா கூட இந்த மாதிரி இருக்காது, அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு. நீ சாப்பிட்றத பார்த்தா வாயில எல்லாத்தையும் எச்சி ஊறும். கண்டிப்பா எச்சி ஊறும். அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டா துப்புறதுக்கா இல்ல, இதை சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு. ஆனா விதை மட்டும் ஒரு மாதிரி கருக்குன்னே இருக்கு. மற்றபடி டேஸ்டா தான் இருக்கு. சூப்பரா இருக்கு. நீங்களும் வந்து வெளியே ஏதாவது கிடைச்சதுன்னா சாப்பிட்டு பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. பாய். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.